எப்படி இருக்கீங்க? எதிர்பார்ப்புகள் 1000. எனக்கு நெருக்கமானவங்க என் பக்கத்துல இருந்து எனக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனா, அவங்க என் பக்கம் கூட திரும்பல. சிசேரியன்னு என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்போ, எனக்கு வேண்டப்பட்டவங்க என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வரல. கை குழந்தைய தனியாக நானே பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு. என்னோட டியூட்டி பார்க்க வர வேண்டிய டாக்டர் கண்டிப்பாக டியூட்டிக்கு வந்துடுவேன்னு சொன்னார். ஆனால் வரல. அன்றைக்கி நைட்டு ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பெரும் பாடாக போயிடுச்சு. என் தோழிக்கிட்ட ரகசியமாக நான் ஷேர் பண்ண விஷயங்கள் அடுத்த நாள் காலேஜ் முழுக்க பரவி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு நம்பிக்கையானவங்க கடைசி வரைக்கும் எனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள்னால எனக்கு மற்றவங்க மேலே இருந்த நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. எல்லாரை விட்டும் தள்ளி இருக்க ஆரம்பித்தேன். யார் கூட பேசினாலும் ரொம்ப யோசித்து பேச ஆரம்பித்தேன். எல்லார்கிட்டேயும் பட்டும் படாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணேன். மறுபடியும் எந்த ஏமாற்றத்தையும் தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் மழை வர மாதிரி இருந்தது. ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன பையன் ஒரு நத்தையை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்தான். நத்தை அதோட கூட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்தால் உடனே அதை நோண்ட ஆரம்பித்தான். நத்தை கூட்டுக்குள்ளே போயிடும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் திரும்பி வெளில வந்துடும். இது என்னடா, வெளியில் வந்தால் நமக்கு பாதுகாப்பு இல்லையே, பாதுகாப்பாக கூட்டுக்குள்ளேயே இருந்துடலாம்னு அந்த நத்தை நினச்சா அதால் வாழ முடியுமா? கூட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து தானே ஆகணும். இதுதான் இயற்கை நமக்கு அனுப்புகிற செய்தி. கூட்டுக்குள்ளே இருந்து நம்பிக்கையோட ஒவ்வொரு தடவையும் வெளியில் வர நத்தை மாதிரி நீங்களும் நம்பிக்கையை கைவிடாதீங்க. அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.